பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான காலை விடைக்காய் மக்கள் அங்கே நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விடையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நீர் செய்த நன்மைகளை கர்த்தாவே சாட்சியாக சொல்லி உடைய வசனத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 68ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க. தேவன் தனிமையானவர்களுக்கு விடுவாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார், துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்கள் தனிமையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தோடு இருந்தாலும் சரி, அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாக செய்தே முடிப்பார். ஏனென்றால் ஜனபலம் இல்லாமல் தனிமையாக இருப்பவனை இந்த உலகம் அசட்டை செய்ய ஆரம்பிக்கும். கேட்பதற்கும் துணை நிற்பதற்கும் ஆட்கள் இல்லை என்றாலே அவரவர்கள் நமது தனிமையை பயன்படுத்தி அவர்களது காரியங்களுக்கு சாதித்து கொள்ள நம்மை இழுத்து கொண்டே போவார்கள். அப்படிப்பட்ட தனிமையில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளை மீதும் கர்த்தர் அதிக கர்சனை உள்ளவராக இருந்து தகப்பனுக்கும் தாய்க்கும் மற்ற உறவுகளுக்கும் மேலாக நம்மை நேசித்து அதினதின் காலத்தில் நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை சரியாக செய்து முடிப்பார். அதுதான் கர்த்தரது அன்பு. அவருக்கு பணபலமோ ஜனபலமோ அவசியமே இல்லை. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே, அவருக்கு பிரியமான பாதையில் அவரது வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தோமேயானால் எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக அதன் காலத்தில் கர்த்தர் நமக்கு நிச்சயமாக செய்து முடிப்பார். இந்த வசனத்தை விளக்கும்படியாக ஒரு சகோதரனது வாழ்வில், தனிமையாய் வாழ்ந்த ஒரு தம்பியினுடைய வாழ்வில் கர்த்தர் எப்படி காரியத்தை செய்தார் என்று இந்த நாளில் நாம் சாட்சியை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எங்கள் சபைக்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிப மகன் செல்வம் என்ற பெயரில் ஒரு தம்பி வந்து கொண்டிருந்தார். சபையினுடைய ஆராதனை வேளைகள், சபையில் நடக்கிற கூட்டங்கள், வாலிபர் கூட்டங்கள் எல்லாவற்றிலும் அவர் நிச்சயமாக பங்கு பெற்று அவர் அந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் ரொம்ப ஒழுங்கான ஒரு பிள்ளையாய் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாய் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி இருந்து கொண்டிருந்த அந்த வேளையில் அவரை பார்த்து நான் கேட்கும்போதெல்லாம் சண்டே சபைக்கு வரும்போது, என்ன தம்பி நீங்கள் மட்டும் தனியாக வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவருடைய ஊர் கொஞ்சம் வெளியே இருப்பதாக சொல்லி, எனக்கு எல்லாமே ஆண்டவர் தான் அங்கிள், ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டே இருப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி இருந்த நாட்கள் ஒரு நாள் அவருக்கு நான் ஜெபிக்கும் போது சொன்னேன், இப்படி யாரெல்லாம் தனியாக இருக்கிறாங்களோ அவங்க கூட ஆண்டவர் தாயை போல தகப்பனை போல எல்லா உறவுகளுக்கும் மேலாக கூட
இருந்து, தம்பி உங்களுக்காக செய்ய வேண்டிய எல்லா நன்மையும் கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிப்பார், அது நடக்க போது பாருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தேன். அப்பொழுது அவர் வந்து எங்கள் சபையிலிருந்து ஒரு மூப்பருடைய கம்பெனியிலே ஒரு சாதாரண அந்த இடத்துல ஒரு வேலையாளாக இருந்தார். ஒரு டிப்ளமோ முடிச்ச ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். தேவனுடைய கிருபையினால் இந்த மகனுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்த வேளையில் அந்த மகனுடைய தேவநீதிகளை அந்த மகன் நிறைவேற்றினதின் நிமித்தமாக பிற்பாடு அந்த மகன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அந்த மகனுடைய தலை உயர்த்தப்பட்டு கர்த்தர் அந்த மகனுக்கு ஒரு நல்ல அருமையான மகளை மனைவியாய் கொடுத்து திருமணம் முடிந்து 2 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்கும். அந்த எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இப்பொழுது அப்படிதான் நினைக்கிறேன். என்னவென்று பார்க்கும்பொழுது அந்த தம்பி அடிக்கடி இப்போ விமானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பெங்களூர் பகுதியிலே அந்த ஏர்போர்ட்டுக்கு அருகாமையிலே ஒரு நிலத்தை வாங்கவும் அங்கே 2 மாடி கட்டிடத்தை சந்தோஷமாக கடன் இல்லாமல் கட்டி முடிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்க, நம்ம இன்னைக்கு என்ன வசனம் வாசித்தோம்? தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எல்லாவற்றிலிருந்து அந்த மகனை விடுதலையாக்கி தனிமையாக இருந்த மகனுக்கு உறவுகளை ஏற்படுத்தி வீடு வாசலை கட்டி கொடுத்து அந்த மகனுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தருடைய நாமத்தை இந்த நாளிலும் மகிமைப்படுத்தும்படியாக என்று கொடுத்த இந்த சாட்சிக்காய் கர்த்தர் இந்த நாளிலும் கூட அந்த மகனுடைய பெங்களூர் பகுதிக்கு நாங்கள் கடந்து சென்று தேவனுடைய கிருபையினாலே வீட்டை பிரதிஷ்டை செய்யவும் செய்தி கொடுக்கவும் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய சொந்த கண்கள் அவருடைய வசனத்தை எப்படியாய் நிறைவேற்றி முடிக்கிறது என்பதை காண செய்ததற்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, வார்த்தையில் உண்மை உள்ளவரே, உமக்கு நன்றி ராஜா. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அந்த மகனுடைய வாழ்க்கையை நிறைவேற்றினதற்காய் உமக்கு நன்றி. அந்த மகனுடைய வாழ்க்கையிலே மட்டுமல்ல, உமக்கு பிரியமாய் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் பெரிய நன்மைகளை செய்ய நீர் காத்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்மை சார்ந்து வாழ, உமையே பிரியப்படுத்தி வாழ, உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். உம்மிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளை தினத்தில் சபையில் கூடி வந்து கர்த்தரை நாம் இன்னும் அதிகமாய் நாம் ஆராதிப்போம். பெரியமார்களே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.